ड्रग्स कुछ समय के लिए हाई देता है, लेकिन आपके कैरियर और फैमिली लाइफ को लो कर देता है. போதை பொருட்கள் சில நிமிடங்கள் மட்டுமே ஹை கொடுக்கும், ஆனால் எதிர்காலத்தை லோ ஆக்கிவிடும் என்று இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி போதைக்கு எதிரான புதிய இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளார். முழுமையான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். நஷா முக்த் யுவா என்ற இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொளி வாயிலாக தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், போதைப் பொருட்கள் சில நிமிடங்களுக்கு மட்டுமே ஹை உணர்வை கொடுக்கும், ஆனால் ஒரு மனிதரின் வாழ்க்கை, எதிர்காலம், தொழில் என அனைத்தையும் லோ ஆக்கிவிடும் என்று எச்சரித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை நாடு நோக்கி செல்லும் இந்த நேரத்தில் இளைஞர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும், அதற்காக போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இளைஞர்களே நாட்டின் எதிர்காலம் என்பதால் எதிரி நாடுகள் கூட போதைப் பொருள் கடத்தலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து மீண்டு வருபவர்களை சமூகம் ஒதுக்கக்கூடாது என்றும், அவர்கள் போராடி வெற்றி பெற்றவர்கள் என்பதால் மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு இரண்டாவது வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த இயக்கத்தின் மூலம் அடுத்த 100 வாரங்களுக்கு நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. விளையாட்டு போட்டிகள், நடைப்பயணம், யோகா, தியானம், கலை நிகழ்ச்சிகள், தெரு நாடகங்கள், ஓவிய போட்டிகள், பொதுமக்கள் உரையாடல்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் இளைஞர்களிடம் போதையின் ஆபத்துக்கள் எடுத்துரைக்கப்பட உள்ளன. போதைப் பொருள் பயன்படுத்தும் குழந்தைகளை குடும்பங்கள் சமூகத்தின் பார்வைக்கு பயந்து மறைக்க வேண்டாம் என்றும், அவர்களுடன் வெளிப்படையாக பேசி மருத்துவ மற்றும் நிபுணர்களின் உதவியை நாட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். மேலும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், முன்பை விட பல மடங்கு அதிக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் நோக்கம் போதை இல்லாத இந்தியாவை உருவாக்குவதோடு போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஒவ்வொரு இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பது ஆகும்.